ஹாய் கைஸ். ஹாய் ஹாய். Hello. ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வருஷம் பயங்கரமா Happy New Year அமையணும் to all. எல்லாருக்கும். ஸோ நீங்க நைட் ஒரு பயங்கரமான ஒரு ட்வீட் ஒன்று வந்துச்சு. நம்ம எதை பத்தி பேசணும்னு உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அது கரெக்டா நான் என்ன சொல்றேன்னா கேட்டுக்கோங்க. ஒரு எதிரி கூட இவ்வளவு அழகா பழி வாங்க மாட்டான். நிஜமா சொல்றேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போது நீங்க வந்து 11:40 வந்து ஒரு ட்வீட் போடுறீங்க என்னன்ட்டு நாங்க இந்த பொங்கலுக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஃபேன்ஸ். உங்களுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க ட்விட்டர் எங்க போனாலும் இதை பத்தி தான் டாக்கு. ஸோ விடாமுயற்சி எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா பொங்கலுக்கு வரும். ஏன்னா பொங்கலுக்கு எந்த பெரிய படமும் கிடையாது, ஒரு பெரிய ஸ்டார் எந்த படமும் கிடையாது. விடாமுயற்சி வரதுன்றதுனால நிறைய படம் வந்து பேக்ல இருந்துச்சு. சரி எதுக்கு நம்ம அப்ப போனோம், ஏன்னா ஆல்ரெடி சங்கர் கேம் சேஞ்சர் வருது, வண்ணாங்கான் வருது. ஸோ இந்த டைம்ல வந்தா நல்லா இருக்குதுன்ட்டு நிறைய படம் வந்து அதுக்கப்புறம் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விடாமுயற்சி சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்க? ஸோ இந்த ஷாக்கிங்கான நியூஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? நான் ஃபர்ஸ்ட் நியூ இயர்ல ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் அப்டேட் வரும்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, நான் கூட லைக்கா கிட்ட இருந்து விடாமுயற்சின்னு கொட்டை எழுத்துல வந்தோடனே ஒரு ஹாப்பியா உள்ள போய் ஓபன் பண்ணி படிச்சு பார்த்தா ட்விஸ்ட் வச்சுட்டாங்க உள்ள. இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போவே போச்சு, அவ்வளவுதான், இந்த வருஷம் முடிஞ்சிச்சு, சொல்லி முடிச்சு விட்டீங்க போங்க லைக்கான்ற மாதிரி முடிச்சு விட்டுட்டாங்க ஸ்டார்டிங்லயே. நான் வரணும் எதிர்பார்த்தேன். என்னன்னா நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்த விடாமுயற்சி பத்தி, இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. எல்லா கனவுலையும் கனவாவே பண்ணி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும். தெரியல என்னதான் செய்யறாங்கன்னு தெரியல. ரொம்ப ஒரு மனக்குமரலா இருக்குது, என்னென்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கேட் போட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன கேட்டா. ரொம்ப வருத்தம். எஸ்கே, நீங்க இந்த ட்வீட்டை பார்த்து உங்களுடைய ரியாக்ஷன்? ட்விட்டர் பார்த்த உடனே ஓகே, ஏதோ டீசரு ட்ரெய்லரு இது அட்லீஸ்ட் ஏதோ சாங் இது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா உள்ள போய் பார்த்த அப்புறம் தான் தெரியுது, அட பாவீங்கள அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு பெரிய டிசப்பாயிண்டட் தான். ஏன்னா நம்ம வந்து இந்த பொங்கலோட வந்து நம்ம இந்த மூவிஸ் பாக்குறதா நமக்கு வந்து ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட். ஸோ அதோட இல்லாம நம்ம இந்த விடாமுயற்சிக்காக நம்மளே ஒரு வீடியோ எல்லாம் பண்ணிருக்கோம். அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நியூ இயர் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணிருங்க பாத்திரலாம்டான்ற மாதிரி கரெக்டா ஒரு 1 hour இருக்கும்போது நீங்க இதை ரிலீஸ் பண்றீங்கன்னா எப்படி ஏத்துக்கிறதுனே தெரியல. ஏன்னா ஒரு ஒரு ஹார்ட் புரோக்கன் மாதிரிதான் இருந்துச்சு. இது கண்டிப்பா இது எதிர்பார்க்கல. ஆனா இது இந்த மாதிரி எல்லாம் ஏன் இந்த அஜித் படத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி வந்து தளபதி படத்துக்கு இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை வரும் ஒரு ரிலீஸ்ல. ஆனா எப்படினாலும் தடையெல்லாம் மீறி எப்படினாலும் ரிலீஸ் ஆயிடும். ஆனா அது வந்து மத்தவங்க மூலமா வரும். இது இவங்களே இந்த டீம்ல இருந்து இப்படி அனௌன்ஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான். எம்ஜி, நான் இந்த சினாரியோ எப்படின்னா, இன்னைக்கு நைட்டு நியூ இயர் செலிப்ரேஷனு ஒரு பக்கம் வந்து எல்லாம் கடவுளே அஜித்துன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த ட்விட்டை பார்த்திருந்தானே என்னோட மனநிலை மட்டும் இப்படி நினைச்சு பாரு. அவங்கள நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா இது ஒரு பெரிய தவறு தான் சொன்னேன் நானு. இதெல்லாம் ஒரு படத்துக்கான ஒரு பாசிட்டிவ் சைடே இல்லை. இந்த மாதிரி போஸ்ட்போன் பண்றது, இந்த மாதிரி வரணும்னு சொல்றது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ சர்வ சொன்ன மாதிரி அஜித் விஜய் படத்துல இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. பட் அவர் லாஸ்டா 2-3 படம் எல்லாம் சொன்ன ரேட்டுக்கு ரிலீஸ் பண்ணாரு. ஒரு லியோவாட்டும் ஒரு பிக் பட்ஜெட் படம், அதுக்கடுத்து வந்து ஒரு கோட் படம் மட்டும் கரெக்டான டைம்ல ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமா பண்ணாங்க. பட் லைக்கா கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். இப்ப அவங்க வருஷமா பல தமிழ் படத்துல பல அடி பயங்கரமா ஆகிட்டு தான் வராங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அடியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து செம்மையா அறுவடை பண்ணுக்கலாம். அவங்க எப்படி சொல்றேன்னா, 10ஆம் தேதி இருந்து கிட்டத்தட்ட 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு 2 நாள் தான் ஒர்க்கிங் டே. மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு 10 நாள் நல்ல ஒரு வசூல் வேட்டை பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம். பட் எனக்கு புரியவே இல்லைங்க இது என்ன லாஜிக்ன்ட்டு. அதாவது 10 நாளைக்கு முன்னாடி வந்து நான் வரல, ஒரு 3-4 மாசமா சொல்லிட்டு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் வரதில்லைன்னா நீங்க உங்க ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸே அந்த படத்தை ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இதை நீங்க முன்னாடியே சொல்லிருந்தா ஜிபி வந்திருக்கலாம், குட் பேட் அக்லி ரெடியா இருந்திருப்பாங்க. அவங்களும் ஆல்ரெடி டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்க வர்றதுக்கு ரெடியா இருந்திருக்கலாம். இல்ல நீங்க வேற ஏதாவது படம் வர்றதுக்கு அவங்க இப்போ வீரதீர சூரனெல்லாம் அவங்க ரெடியா இருந்தாங்க. இப்போ அவங்க எனக்கு தெரிஞ்சபடி நான் ஏதோ ஒரு பேட்டியில பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி வீரதீர சூரன் வந்து பொங்கலுக்கு டீசர் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்களா, பொங்கல் வெளியீடுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பெரிய படம் வரும்போது நம்ம எதுக்கு மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து சைலண்டா பேக் அடிச்சாங்க. பட் ஏன் இப்படி ஒரு கொலாப்ஸ்? ஏன்னா படத்தை விட்டுருங்க, நம்ம வந்து ஒரு பொங்கல்னா ஒரு நார்மலா நம்ம யார் படமா இருந்தாலும் சரி, ஈவன் விஜய், அஜித், ரஜினி, கமல் யார் படமா பெரிய ஸ்டாரா இருந்தாலும் ஒரு ஃபேமிலியோட ஒரு பொங்கல் நாள்ல போயிட்டு ஒரு
நீ அழகா என்ஜாய் பண்ணிட்டு வருவ. அந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டார் படம் வந்தா அது ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபேமிலியோட போயிட்டு உள்ள உட்காந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்றதுக்கு. இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவும் நடக்க போறதில்ல. ஆனா அதோட கொடுமை என்னன்னா இவங்க இப்படி இது வந்து வேணும்னே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. நீங்க வந்து ஒரு அஜித்தா இருக்கட்டும், நீங்க அதே மாதிரி லைக்காவா இருக்கட்டும் வந்து இவ்வளோலாம் வன்மத்தை கக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு வன்மமான விஷயம். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இல்ல சொல்லியிருந்தா கூட நான் ஒரு அது விஷயம் வந்து நான் நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு ஒரு இப்படி பண்ணாக்க ஒரு அப்டேட் பண்ணாக்க சீரியஸா வந்து இதுக்கு மேல வந்து இதே மாதிரி மத்த மத்த ப்ரொடியூசரும் திங்க் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய பிரச்சனை. இந்த படம் வருதுன்றதுனால தான் நிறைய படத்தை தள்ளி வச்சிருக்காங்க. சோ இவங்க இந்த மாதிரி பேக் அடிக்கும் போது வந்து அடுத்த டைம் இதே மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா இதுக்கு நீங்க இந்த மாதிரி தான் போன டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஒபே பண்ண மாட்டாங்களோன்னு தோணுது எனக்கு. இண்டஸ்ட்ரிக்கும் பிரச்சனை தானே இது. எவ்வளவு பேரு வட்டிக்கு காசு போட்டு படம் எடுத்து வச்சிருக்காங்க. இல்லைங்க இது வந்து அதே மாதிரிதான் எப்படின்னா பாருங்க. ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி இது பிளான் ஆயிடுச்சு போல பொங்கல் வராதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க சாவடிக்கா சாங்கா இருக்கட்டும், டீசர்ல கூட வந்து அவங்க டீசரா இன்னொரு ஏதோ ஒரு இமேஜ் ஒன்று வந்துச்சு, அதுல கூட பொங்கல் வெளியிடுன்றதெல்லாம் தூக்கிட்டாங்க. ஸோ அந்த பொங்கல்ன்றதே இல்லை. அப்பவே ஓரளவு எல்லாருமே சொன்னாங்க இது ஏன் அவங்க பொங்கல் வெளியிடுன்னு போடவே மாட்டேன்றாங்கன்ட்டு. அப்பவே முடிவேட்டு இருக்கு போல. அப்பவே முடிவே இருந்தா அப்பவே சொல்லியிருந்தா எல்லாரும் செட் ஆயிட்டு இருப்பாங்க. நான் கூட பாத்தீங்கன்னா அந்த அமர்கலம் மாதிரி ஸ்டில் எல்லாம் வச்சுட்டு அதை இதுவும் கம்பேர் பண்ணி நிறைய சோசியல் மீடியா எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இப்ப ரீசெண்டா பாட்டெல்லாம் வேற விட்டு இருந்தாங்க. நான் பயங்கர ஹைப்ல இருந்தேன் உங்களை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணலான்ட்டு. இல்ல அதுலதான் சொல்றேன். வீரம் படம் நான் அததான் சொல்ல வரேன். அவங்க வந்து அந்த சாவடிக்கா சாங்ல இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த இமேஜஸ் எல்லாம் பொங்கல் வெளியீடுன்றது தூக்கிட்டாங்க. அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க இது பொங்கலுக்கு வரப்போறதில்லன்னு சொல்லிட்டு. அப்பவே சொல்லிட்டு இருந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. ஒரு நீங்க 2 வருஷமா படம் கொடுக்கல. ஒரு அஜித் ஃபேன்ஸா இருந்து நீங்க சொன்னா ஒரு 2 வருஷமா நீங்க படமும் கொடுக்கல. ஓகே, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. அதே மாதிரி இப்ப பொங்கல் வெளியீடுன்னு சொல்லிட்டு நீங்க பேக் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இது தெரிஞ்சிருக்கும். இமிடியேட்டாவெல்லாம் தெரிய போறதில்ல. அப்பவே அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். அஜித் ஃபேன்ஸ்க்கு மட்டும் சொல்ல முடியாது. அஜித் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்டா இருந்தாலும் வந்து ஒரு ப்ரொடியூசரா இருக்கட்டும், இல்ல ஒரு தியேட்டர் ஓனர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே அது ஒரு பெரிய அடியா தான் இருக்கும். இந்த படத்தை நம்பி எவ்வளவு பேர் வந்து பிசினஸ் பண்ண வெயிட் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ஏதோ நான் சோசியல் மீடியால ஒரு இடத்துல பார்த்தேன், யாரோ வந்து ஃபாரின்ல இருந்து இங்க வந்து அந்த படத்தை பார்க்கறதுக்காக டிக்கெட் புக் பண்ணிருக்காராம் $400 போட்டு. சோ அவங்களுக்கு எக்ஸாம்பிள் இது. இந்த மாதிரி எத்தனை பேரு என்னென்ன வந்து பிளானோட இருந்திருப்பாங்க ஒரு பெரிய ஸ்டார் படம்ன்றதுக்காக. இவங்க பொறுப்பே இல்லாம ஒரு ரெஸ்பெக்டே இல்லாம ட்ரீட் பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது எல்லாருமே. இல்ல இது ப்ரொடக்ஷன், இது வந்து ப்ரொடக்ஷன் சைடு மட்டுமே இல்ல. இப்ப தமிழ் ஆடியன்ஸ் எடுத்துக்கோ. இந்த மாதிரி ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகாம மத்த மொழி படம் வந்து டாமினேட் பண்றது அது கூட விட்டுலாம். ஒரு பிக் ஹீரோ படம் ரிலீஸ் ஆகும் இது வரைக்கும் நம்ம ஃபெஸ்டிவல் வந்து கடந்து போனதே இல்லை. நிறைய அந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷமா 15 வருஷமா அந்த மாதிரி இருக்கும்போது விடாமுயற்சியை நம்பிட்டு மற்ற படம் வராது இருக்கிற சூழ்நிலை இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறது வந்து இது ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்றான். இல்ல லைக்கா வந்து ப்ரொடக்ஷன் சைடும் பயங்கர வீக்கா தான் இருக்காங்க. ஏன்னா லாஸ்டா அந்த ட்விட்டர் அபிஷியல் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க பொங்கல் ரிலீஸ் சொன்னாங்கல்ல குட் பேட் அகலி, அந்த ட்விட்டர்லாம் வந்து டெலிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது நமக்கு தான் பெரிய ஷாக்கா இருக்கு. தவிர இந்த கிரிக்கெட் எடுத்து சினிமா விமர்சனம் பண்றாங்கல்ல அவங்களாம் இது வந்து பல நாள் இந்த மாதிரி ஒரு டாக் வந்து இருக்கு. இந்த மாதிரி அவங்க சரியா வந்து இந்த மாதிரி இல்ல படம் வந்து ரிலீஸ் ஆக போறதுல அந்த மாதிரி டாக்லாம் இருக்கு. ஸோ அப்ப கூட எனக்கு நிறைய சேனல்ல வந்து இந்த சினிமாவை தெரிஞ்சவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இது பொங்கலுக்கு கன்ஃபார்மா வரப்போறது இல்ல. படம் வந்து சினிமாவுக்கு பெரிய இழப்பா இருந்தா கூட இப்ப விடாமச்சு இந்த படத்துக்கு எந்த மாதிரி இழப்பா இருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லேட்டா மறுபடியும் போஸ்ட்போன் இல்ல பயங்கரமான இழப்பு தான். ஏன்னா இழப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எப்படினாலும் எப்ப வந்தாலும் வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து விட போறதில்ல, அந்த மூவியை ஓட வைக்கதான் போறாங்க. இது வந்து இப்படி எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து அவங்க பேக் அடிச்சுட்டு தான் ஹர்ட் ஆகுது தவிர மத்தபடி படம் எப்போ இருந்தாலும் அது போட்ட காசு கலெக்ஷன்லாம் வரப்போகுது. சோ ஃபேன்ஸ் போக தான் போறாங்க தியேட்டருக்கு. அப்புறம் ஃபேன்ஸ்ல மட்டுமே இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணிட முடியாது. ஓகேவா, காமன் ஆடியன்ஸ் எல்லா மாதிரி ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாரும் பார்க்க போயிருப்பாங்க. வீரெல்லாம் வந்து அது எப்படி ஹிட் ஆச்சுன்னு தெரியும் நமக்கு. அந்த மாதிரி வந்து அந்த படத்துல வந்து இல்ல எனக்கு என்னன்னா இதுல அஜித் சார் வந்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரான்றதான். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் தள்ளன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் சங்கம் அமைக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அட்லீஸ்ட் ஃபேன்ஸ் நம்பிட்டு இருக்கிறது அந்த படத்தை மட்டும் தான். அதுலயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸை வந்து இவ்வளவு ஹர்ட் பண்றது வந்து அவரும் எதுவும் சொல்லலையா அதுக்குன்றதுதான் ஒரு ஆச்சரியமா இருக்கு. இது நாட் ஓன்லி அஜித் ஃபேன்ஸ்னா ஓகே, அஜித் ஃபேன்ஸ் கடுப்பா இருக்கிறதுல இதே இல்லை. ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க, அதனால படம் வரல, கண்டிப்பா அவங்க கடுப்பா தான் இருப்பாங்க. மற்ற காமன் ஆடியன்ஸ் கூட இப்போ இந்த வருஷம் எதுவுமே பெரிய படம் இல்லை. நீங்க ஒரு விஜய் படமோ ஒரு ரஜினி படமோ ஒரு கமல் படமோ அந்த மாதிரி பெரிய படம் வராத போது
இது ஒரு நார்மல் பொங்கல் அவ்வளவுதான், அப்படிதான் போகும். இல்ல இந்த படம் வந்து கன்ஃபார்மா வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இது பண்ணிருக்கும், அட்ராக்ட் பண்ணிருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டோரி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த 10 நாளும் வந்து தியேட்டர்ல வந்து கூட்டம் வந்து அலமோதி இருக்கும். பட் அவங்களே வந்து வச்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இல்ல சொல்றோம் பேரண்ட்ஸ் வந்து மூட தாட்டு கடுப்பாவது நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா படம் வந்து இது அனௌன்ஸ் பண்ணது வந்து லாஸ்ட் இயர் மேல, இந்த இயர் எண்டே முடிய போது இன்னும் படம் ரிலீஸ் ஆகலன்னா இது பெருசா விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரிலாம் பெருசா அந்த மாதிரி பணியெல்லாம் இல்லை, ஒன்லி ஷூட்டிங் மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு லேட்டு இவ்வளவு தேவையா, இவ்வளவு எழுதுறது தேவையா? இது வந்து படம் இந்த மாதிரி பல லேட்டா இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரிலீஸ் பண்ற படம் எல்லாம் பெருசா ஃபிளாப் ஆகி தான் பார்த்துருக்கோம் தமிழ் சினிமாவில. ஸோ இது கண்டிப்பா அதே மாதிரி வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு இன்னொரு காசிப்பும் ஒண்ணுக்குது. விடாமுயற்சி வந்து போஸ்ட்பான் ஆனதுக்கு வந்து சங்கரும் கேம் சேஞ்சர் தான் முக்கியமான ரீசன் சொல்றாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, ஆல்ரெடி சங்கருக்கும் இந்தியன் 2ல வந்து லைக்காவுக்கும் பயங்கர பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காசிப் போடுது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சங்கர் படம் வர்றதுனால அது பெரிய பட்ஜெட், ஓவர்சீஸ்ல எல்லாம் ராம் சரணுக்கு வந்து கொஞ்சம் பெரிய அந்த மாஸ் கிரௌடு இருக்காங்க, அதனால கூட இவங்க பயந்து பின்னாடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் அது கரெக்டா இல்ல எனக்கு தெரிஞ்சு. சோ அது நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையா அப்படி கூட இருக்கலாமா? யாரு எங்கிருந்து யாரு வேணாலும் வரலாம். பட் இங்க தமிழ்ன்னும் போது இந்த பக்கம் தளபதினும் போது இந்த பக்கம் மத்த எல்லாருமே அவங்களுக்கு இதுதான், அவ்வளவுதான் என்னுடைய நான் சொல்ல முடியும். தளபதினு வந்துட்டா மத்தவங்க எல்லாம் யாரும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் அவ்வளவுதான், அவங்களதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நீங்க எவ்வளவு படம்னாலும் எடுத்துக்கலாம். கண்டிப்பா அவங்கள மீறி கண்டிப்பா வேலிடான பாயிண்ட் தான். எஸ்கேஎம்ஜி நீங்க என்ன சொல்றீங்க? ரீசன் என்னவா இருக்கும்? இந்தியன் 2 வந்து அட்டர் பிளாப் லைக்கா ப்ரொடக்ஷன்ல தான் நடந்துச்சு. ஸோ அந்த லைக்கா இது வந்து சங்கர் எடுத்ததுனால வந்து சங்கர் அங்க போயிட்டதுனால கேம் சேஞ்சர் வந்து ரிலீஸ் பண்றது கொஞ்சம் ப்ரெஷர் போடலான்றதுக்காக இவ்வளவு நாளா ஐப் ஏத்தி விட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அவங்கள பழி வாங்குறேன்னு நினைச்சிட்டு நம்மள பழி வாங்கலாம்னு தோணுது. எவ்வளவு உண்மைன்னு தெரியல. இல்ல இது எவ்வளவு வந்து நமக்கு உண்மையான விஷயம்னு தெரியல. மேபி அதுவா கூட இருக்கலாம், ஒரு சான்ஸ் இருக்கு. இல்ல பேசுறதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு. பட் அப்படியெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆகுமான்னு கண்டிப்பா டவுட் தான். ஏன்னா அவ்வளவு பட்ஜெட்டை போட்டு இப்ப சங்கர் படம் கிட்டத்தட்ட 400 கோடி 350 கோடின்றாங்க, இது ஒரு 250 கோடி பக்கம்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. பட் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பட்ஜெட்டை போட்டு அவங்க விளையாடுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. சோ எம்ஜி நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையா ரீசன் இதுதான் இருக்குமா, இல்ல இதெல்லாம் வந்து ஒரு காசிப் மாதிரி தான் அப்படின்றீங்க? இல்ல இதே நான் கேட்ட காலத்துல காசிப் என்னன்னா, இந்தியன் 2 வந்து பிளாப், அடுத்து இந்தியன் டிவி வந்து சங்கர் கையில இருக்கு. ஸோ கேம் சேஞ்சர் படம் வந்து பாத்தீங்கன்னா சங்கரோட கெரியர்ல முக்கியமான படம். இதுக்கப்புறம் அந்த படம் ஹிட் ஆகலைன்னா அவரோட கெரியர் வந்து எப்படி போகும்னு தெரியல, ஒரு பயங்கர அப்ஸ் அண்ட் டவுன் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்விட்டருக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட எல்லா காசையும் நம்மளும் தோணுது எனக்கு. அந்த ஒரு மைண்ட் செட்ல வருது, இங்க அது கேட்டுமே அதனால இருக்குமா, இல்ல இங்க இது கேட்டுமே அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லி இது வரைக்கும் காசிப்பா பார்த்த விஷயம் எல்லாம் எனக்கு உண்மையா தோணுது. அந்த மாதிரி ஒரு இந்த ட்விட்டர் வந்து எனக்கு பயங்கர பாதிச்சிருச்சு. நம்ம போஸ்ட் பண்ண உடனே அந்த ஸ்டோரியை மேட்ச் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா ஃபேக்டா சொல்லணும்னா பல வீடியோல பார்த்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, விடாமுயற்சி வந்து இவங்க டிசம்பர் 20க்கு மேலேயே பிளான் பண்ணிட்டாங்களா ரிலீஸ் பண்றதுன்ட்டு. அதே மாதிரி என்னன்னா ஓவர்சீஸ்ல எல்லாம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி இவங்க வந்து சென்சார் அனுப்பணும், அதையும் இவங்க அனுப்பல. சோ அதை வச்சே இந்த படம் வந்து இன்னும் ரெடி ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் என்ன ரீசன் சொன்னாலும் மேபி நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒருவேளை அந்த மாதிரி சங்கர் படம் வர்றதுனால கேம் சேஞ்சர் வர்றதுனால ஒருவேளை நமக்கு அந்த காசி இது இருக்காதோ அப்படின்னு லைக்கா ஒருவேளை நினைக்கிறதா இருந்தா கூட, பட் தலைங்க அவருன்னு வரும்போது அது என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எந்த டைமா இருந்தாலும் சரி, அது அவருடைய க்ரௌட் புலர் உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் 3 நாள் அந்த ஃபேன்ஸ் பேஸ் வச்சு நீங்க விஜய் பேனா இருக்கட்டும் அஜித் பேனா இருக்கட்டும், விஜய் பேன் வந்து கலாய்க்கிறதுக்காக வேணா கூட படத்தை பார்ப்பாங்க, அஜித் பேன் வந்து அது நல்லாவே இல்லாட்டும் போய் பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி அது ஒரு ஓப்பனிங். சோ அது அவ்வளவா நம்புற மாதிரி இல்லாட்டு கூட கண்டிப்பா ஒரு எல்லாரும் அதை இப்ப இவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அதை கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஏன்னா நீங்க வெளியே போகாம இருந்தீங்கன்னா ஓகே, இப்ப நீங்க வெளியே போகும்போது அதுவும் கரெக்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வெளியே போகும்போது எல்லாருக்குமே அது ஃபீல் ஆகும். பட் நமக்கு தெரியல அது என்ன எக்ஸாக்டான ரீசன் என்னன்னு தெரியல. பட் எனிவே மொத்தமா ஒரு எனக்குமே என்னன்னா எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டா அதுதான் 10 நாள் யாரும் லாக் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஒரு தமிழ் சினிமா ஃபேனா நம்ம பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டட் மூவி அது. ஈவன் அது விஜய் சாரா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும், அதே மாதிரி அஜித் சார் ரஜினி சார் யாரு வந்தாலுமே எப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டட் பிலிம்ஸ் வந்தா நல்லா இருந்தா என்ஜாய் தான் பண்ண போறோம்.
நம்ம நல்லா இருந்தா நல்லா இல்லாத போது தான் நம்ம அது குறைய சொல்ல போறோம். நல்லா இருந்தா ஒரு பொங்கல் என்ஜாய்மெண்ட் சூப்பரா ஆயிடுச்சுடா வந்து அது ஒரு அசப்போட தான் போறோம். So அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மூமெண்ட்டா ஒரு 10 நாள் லீவ் மூமெண்ட்டை விடாமுயற்சியும் சரி, ஒரு லைக்கா ப்ரொடக்ஷனும் சரி பயங்கரமா லாஸ் பண்ணிக்கிட்டாங்கன்றது தான் எனக்கு தெரியுது. ஸோ எப்படி இருந்தாலும் இது ஒரு நியூ இயருக்கு ஒரு பயங்கர டிசப்பாயிண்டிங் நியூஸ் ஃபார் அஜித் ஃபேன்ஸ். ஆல்சோ ஒரு தமிழ் சினிமா அந்த கேட்டகரியில யாரெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கும் இது ஒரு பயங்கரமான டிசப்பாயிண்டிங் நியூஸ். ஸோ நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். Bye.